தமிழ்நாடு முழுவதும் 7,60,000 மாணவர்கள் எழுதிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரே திருநங்கை சென்னை லேடி வெல்லிங்டன் பள்ளியைச் சேர்ந்த நிவேதா இருக்கிறார் நம்மோடு. அவரிடம் இது குறித்து கேட்போம். நீங்க ஒரே திருநங்கை, தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, தேர்வு எழுதிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? எத்தனை ஆண்டுகள் இந்த பள்ளியில பயில்றீங்க? அதை பத்திலாம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த பள்ளியில சேர்றதுக்கான காரணமே இவங்க 2 பேர் வந்து சீட் கேட்டாங்க. இந்த ஸ்கூல்ல ஹெச்எம் கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்புறம் சிஓடிஓ எல்லாம் பேசிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சீட் தருவோம்னாங்க. உடனே நாங்களே டைரெக்டாக போயிட்டோம். சிஓடியும் டிஓடியும் அவங்க போனதுக்கு சிஓவோட பிஏ இருந்தாங்க. அந்த மேம் வந்து நீங்கள் போங்கம்மா, உங்களுக்கு யார் சீட் தர மாட்டேன்னு சொன்னாங்க, போங்க நான் சீட் தர சொல்கிறேன்ட்டு அவங்க கால் பண்ணி சொன்னாங்க. நாங்கள் உடனே வந்து அப்ளிகேஷன் போட்டு எனக்கு சீட் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இங்கே 10th சேர்ந்தேன். 10th 11th 12th 3 வருஷமும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபியூச்சர் இப்போ 12th கிளியர் பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து உயர்கல்வி கனவு உங்களுக்கு என்னவா இருக்கு? என்ன பண்ண போறீங்க வருங்காலத்தில்? நேற்று நடந்த நீட் எக்ஸாமு நான் மட்டும்தான் எழுதியிருக்கேன் திருநங்கையில். அதில் பாஸ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணி சீட் கிடச்சிடும்ன்ட்டு நம்புகிறேன். ஒரு மருத்துவர் என்ற கனவை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. நீட் தேர்வை எப்படி எதிர்கொண்டிருக்கீங்க? உங்களோட இன் ஃபியூச்சர் ஒரு டாக்டர் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன கனவுலாம் இருக்கு? ஃபஸ்ட்டு எங்கள் திருநங்கை சமுதாயத்தை பார்க்கணும், என்னை ஆதரிச்சவங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்புறம் பொதுமக்கள்லாம் பார்த்துக்கணும். ஒரு 3 வருஷம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில், ஒரு பழமை வாய்ந்த பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயின்றிருக்கீங்க. உங்களுடைய சக நண்பர்களோட உதவி எப்படி இருந்தது? ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? அவங்க உங்ககிட்ட பழகின விதம் எப்படி இருந்தது? அதை பற்றி நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற லெவல். எப்படி சொல்றதுன்னா வந்து என்னை ஒரு திருநங்கை அப்படின்ட்டு ஒதுக்காம அவங்கள ஒரு ஆளாக என்னை பார்த்துட்டு எங்கே போனாலும் வா போகலாம் சாப்பிடலாம் அப்படின்னு என்னை தனியாக விட்டே போக மாட்டாங்க. கிளாஸ் ரூமில் எங்கே போனாலும் எனக்கு கூட்டி தான் போவாங்க. மிஸ்ஸுங்களும் அப்படி தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஹெச்எம்மும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தொடர்ந்து உங்களோட கனவுகள் எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இதே போல திருநங்கை நல வாரியத்துடைய உறுப்பினர் தற்போது நம்முடைய இருக்கிறார். அவருடைய உதவியுமே நிவேதா இந்த பள்ளியில சேர்ந்ததற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அவரிடம் கேட்போம். மேடம், திருநங்கைகளோட அங்கீகாரம் என்பது தொடர்ந்து நீங்க வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த வேண்டத்துல ஒரு 7,60,000 மாணவர்கள் எழுதிய தேர்வுல ஒரே திருநங்கையா தேர்வு எழுதி அதுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நீட் என்ற உயரிய மருத்துவ கனவோட இருக்காங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க இந்த பள்ளியில சேர்றதுக்கான பல பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டீங்க? அதை பத்தி. வணக்கம், நானும் ஸ்ரீ. தமிழ்நாடு திருநங்கை நலவாரியத்தினுடைய நலவாரிய உறுப்பினர். நான் ரொம்ப பெருமிதமா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரு திருநங்கை வந்து +2 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுவும் நாங்க போராடி சேர்த்த அந்த பிள்ளை எங்க வீட்டில இருந்து எங்க கூடவே பழகி எங்களோடவே படிச்சு தேர்ச்சி பெற்ற ஒரு பிள்ளைன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது திருநங்கைகளுடைய கல்வி வந்து தடைப்படுறதுக்கு ஆன முக்கிய காரணம் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாதது மட்டும்தான். அக்செப்டன்ஸ்ன்றது எங்களுக்கு சொசைட்டில வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எங்களோட அக்செப்டன்ஸ் இருந்தாலுமே எங்களுக்கு போதுமானது. அப்படி இருந்துட்டாலே நிறைய திருநங்கைகள் இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. யார் எங்களை ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கலாம் இல்லை, பெற்றவங்க ஏற்றுக்கிட்டாலே மிகப்பெரிய விஷயம். அது அவங்க தவறுறதால தான் பிள்ளைங்களுடைய படிப்பு கெட்டு போகுது. அவங்க ஏற்றுக்க மறுக்கிறதால வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழலாக இருக்குது. அதுக்கு மத்தியில் இன்னைக்கு இது சாம்பவி இருக்காங்க எங்கள் பக்கத்தில். அவ நிவேதாவை அடாப்ட் பண்ணி அவ வளர்க்க ஆரம்பிச்சா. 2018 இருந்து அவ கூட தான் வச்சு பார்த்துட்டு இருக்கா. 2021 அவ படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு என்கிட்ட வந்து அவங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா முயற்சி பண்ணலாம், நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு பெத்தவங்க கூட அவங்களோட கடமையில இருந்து தவறிட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த தன்னுடைய கடமையா ஏத்துக்கிட்டு என்கிட்ட வந்து கோரிக்கை வச்ச சாம்பவியினுடைய கோரிக்கை என் கோரிக்கை நான் நினைச்சு நானும் பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுமே போய் சந்திச்சோம். இந்த பள்ளியில இருக்கக்கூடிய முதன்மை ஆசிரியரையும் போய் சந்திச்சோம். எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், பெண்கள் மேல்நிலை பள்ளியில போய் எப்படி ஒரு திருநங்கைக்கு சீட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. பிறப்பால நாங்க பெண்ணா இல்லைனாலும் வாழக்கூடிய வாழ்க்கை பெண்ணா வாழணுன்றதால தான் நாங்க திருநங்கைன்ற பேரே எங்களுக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா அவர்கள் முத்தமிழறிஞர் எங்களுக்கு பேர் வச்சாரு. அப்படி ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்காததாலே எங்களுக்கும் அவங்களுக்கும் சில விஷயங்கள் தடைப்பட்டுட்டே தான் போச்சு. ஒரு வாரம் கிட்ட நாங்க இதுக்காக அலைஞ்சிருப்போம். அதுக்கப்புறமா பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிஇஓனுடைய பிஏ பிரியா மேடம் அவங்க அதுதான் சொன்னாங்க, சீட் கொடுங்க, யாரு கொடுக்கூடாதுன்னு சொன்னது. முதல்ல அந்த திருநங்கை பிள்ளைக்கு அட்மிஷன் போடுங்கன்னு அவங்க தான் வலியுறுத்தினாங்க. டைரக்டா போன் பண்ணியும் பேசினாங்க எங்க கண்ணு முன்னாடியே. அதுக்கப்புறம் தான் சீட் கொடுத்தாங்க. இவ்வளவு தடைகளுக்கு அப்புறமா அவளுக்கு சீட் கிடைச்சி இவ இந்த படிச்சு இந்த 3 வருஷமே வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கான 3 வருஷம் தான்.
10th 11th 12th இந்த 3 வருஷமே போர்டு எக்ஸாம்ஸ் அவ அட்டென்ட் பண்ணி 3 வருஷமும் தேர்ச்சி பெற்றிருக்கிறான்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி படிக்கணும்னு பல கனவுகளோட வரக்கூடிய ஒவ்வொரு திருநங்கைக்கும் எல்லா பள்ளிகள்லையுமே எந்த அப்ஜெக்ஷன்ஸ் இல்லாமல் சீட் கொடுக்கணுன்றத எங்களுடைய வேண்டுகோள். இதை அரசு கவனிக்க உத்து நோக்கணும்னு சொல்லி எங்களுடைய வேண்டுகோள் வைக்கிறோம். தொடர்ந்து திருநங்கைகளுக்கான தேவையான உதவிகளை தமிழ்நாடு அரசு தர தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல தமிழ்நாடு அரசுக்கு நீங்க ஒரு திருநங்கையா நலவாரிய உறுப்பினரா வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு எங்களுக்கான அரசு தான் நாங்க சொல்லணும். எப்பவுமே திருநங்கைகளுடைய முன்னேற்றத்துல கவனம் செலுத்தக்கூடிய அரசு தான் இன்னைக்கு இருக்குது. திருநங்கைகளுடைய வாழ்வாதாரத்தை முதன்மைப்படுத்துற, அதாவது எங்களுக்கு இந்த பேர் சுட்டினது இந்த அரசு தான். எங்களுக்குன்னு தனி நலவாரியம் உலகத்திலேயே முன்மாதிரியா ஒரு நலவாரியத்தை அமைச்சதும் இந்த அரசு தான். இன்னைக்கு நாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி கூட மாண்புமிகு முதல்வர் ஐயா உயர்கல்விக்கான அனைத்து செலவினங்களையுமே அரசே ஏற்கும் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் எங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடை உறுதி செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அது இருந்துட்டாலே நாங்க யார்கிட்டயுமே நாங்க போய் கையேந்தணுன்ற நிலைமை இருக்காது. இந்த சமுதாயமும் மாறுறதுக்கான ஒரே வழி கல்வி வேலைவாய்ப்புல எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும். தமிழ்நாட்டிலே முதல் முறையா நீட் எக்ஸாம் எழுதின ஒரு முதல் திருநங்கை நிவேதாவோன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அவளுக்கு ஒரு மருத்துவ சீட் கிடைச்சாக்கா ரொம்ப நன்றியா இருக்கும். தமிழக அரசுக்கு அதுதான் எங்களோட வேண்டுகோள். தொடர்ந்து 7,60,000 மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தேர்வுல ஒரே ஆளாய் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதே போல அவர் மருத்துவ கனவை எட்டி பிடிப்பதற்கும் தமிழ்நாடு அரசின் உதவி தேவை என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்விராஜுடன் செய்தியாளர் சேமணிகண்டன்.